இன்னைக்கு ஃபன்னுக்கு ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணலாம் வாங்க. சரி, ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பண்ணணும். என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிஸ்ட்டை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளா இருக்கிற மாதிரி பண்ணிக்கணும். 2 கைக்குமே இந்த மாதிரி நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10-20 செகண்ட்ஸாவது அப்படி ஹோல்ட் பண்ணி இப்படி வச்சோம்னா நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆயிரும் ரிஸ்ட்டு. அடுத்து வந்து நம்ம ஷோல்டர் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அதுக்கு வந்து ஏதாவது இப்படி ஒரு சுவர் இருந்துச்சுன்னா அதில் 2 கையை அப்படி வச்சுட்டு நான் செய்கிற மாதிரி ஒரு நல்ல அப்படியே ஃப்ரீயாக உங்கள் செஸ்ட்டை வந்து அப்படியே கீழே இறக்குனீங்கன்னா அழகாக ஃப்ளெக்சிபிள் ஆயிரும் ஷோல்டர். இதுவும் ஒரு 10-20 செகண்ட்ஸ் அப்படியே வச்சுக்கணும். அடுத்து 3வது ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து நம்ம காலுக்கு இருக்கணும். இது நிறைய பேர் தேவையில்லை நினைப்பாங்க. ஆனால் ஹேண்ட் ஸ்டாண்டுக்கு காலோட ஃப்ளெக்சிபிலிட்டியும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம காலை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுவோம். அதனால அது வந்து கரெக்டாக ஸ்ட்ரெச்சாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நார்மலாக காலை வைடாக வச்சுட்டு இந்த மாதிரி அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு 10-15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். அடுத்து ஹேண்ட் ஸ்டாண்டை ட்ரை பண்ண வேண்டியதான். இது வந்து நம்ம வாக்கிங் இப்படி பண்ணி நம்ம நிறைய தடவை பண்ணி தானே ட்ரை பண்ணியிருப்போம். அது மாதிரி தான் ஹேண்ட் ஸ்டாண்டு கூட நீங்கள் நிறைய தடவை டெய்லி ஒரு 5-10 மினிட்ஸ் பண்ண தான் இது வரும். ஸோ இன்றைக்கே நான் எத்தனை ட்ரை பண்ணேன்னு பார்ப்போம். இன்றைக்கே நான் வந்து ஒரு 30 அட்டம்ஸ்க்கு மேலே பண்ணேன். ஒவ்வொரு தடவை பண்ணும்போதும் நம்ம பிரெயின் வந்து புதுசாக லேர்ன் பண்ணி கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இதுக்கு ஒரு 5-10 மினிட்ஸ் தான் ஆகும். பட் முடிஞ்ச அளவு டெய்லி பண்ணோம்னா நல்ல ப்ராக்ரஸ் இருக்கும். நான் இன்றைக்கி பண்ணதோடைய அடுத்த தடவை ப்ராக்ரஸ் வந்து நல்லாவே காட்ட முடியும் என்னால். ஹேண்ட் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக லேர்ன் பண்ணுற ப்ராசஸ் தான். ஒரே நாளில் பண்ண முடியாது. ஆனால் அதுக்காக ரொம்ப நாளும் எடுக்காது. டெய்லி பண்ணால் ஃபியூ வீக்ஸ்லேயே பண்ணவங்களாம் இருக்காங்க. ஸோ அதனால் கன்சிஸ்டன்சி தான் மேட்டர். அது மாதிரி நம்ம எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோங்கிறத பொறுத்து இருக்குது. நான் சொன்ன மாதிரி நம்ம பிரெயின் வந்து நம்ம பாடி எப்படி அலைன் பண்ணி அந்த பேலன்ஸை வந்து லேர்ன் பண்ணணும், அவ்வளோதான். சரி, இப்போ வாங்க இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட்டை புஷ்அப்ஸ் வந்து 50 reps as usual பண்ணுவோம். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம இந்த மாதிரி நான் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் நம்ம பண்ணுற எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம பாடி வந்து ஒரு பேஸ் ஸ்ட்ரென்த்து வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட் ஸ்டாண்டோ இல்லை எந்த ஸ்கில் பண்ணணுன்னாலுமே இப்போ பண்ணுற இந்த ஸ்ட்ரென்த்தே வந்து போதுமான அளவு இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நான் செய்கிற மற்ற ஃபன் ஆக்டிவிட்டீஸ் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுறேன் இல்லையா, அதெல்லாம் நீங்களும் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பேஸ் ஸ்ட்ரென்த்துக்கு என்னை ஃபாலோ பண்ணுங்கள். மண்டே டு ஃப்ரைடே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி செய்யுங்க. ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடே. நாளைக்கு இன்னொரு ஃபன் ஆக்டிவிட்டி ப்ளஸ் ஒர்க் அவுட்டோட சந்திப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.